தலைவன் எவழியா தொண்டன் அவழி, அவ்வளவுதான். சீமான் வந்து ஒரு நேர்மையான ஒருத்தரா இருந்தா தொண்டர்களும் நேர்மையான வழியை பின்பற்றுவாங்க. சாட்டை துரைமுருகன் வந்து எப்படி அதுல இருந்து விதிவிலக்கா இருக்க முடியும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு இதை விட ரொம்ப 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 கேவலமா, உங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாமே காலங்காலமா அதானே பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி இந்த கதை இருக்கு. ஒரு அனிதா இறந்து போன நீட்டு வேண்டாம்னா 100 பேருக்கு மேல தாலி அறுத்திருக்காங்க. நீங்க உடனே கள்ளச்சாராயத்தினால மட்டும் சார், இழிவுபடுத்தி பேசுறது, அவதூறா பேசுறதுன்றது வந்துட்டு அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயமா போச்சு. நம்ம பல பிரச்சாரங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி அவதூறா பேசி, அப்படி இழிவுபடுத்தி பேசி ஒருத்தரை வந்துட்டு அதாவது மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சாட்டை துரைமுருகனை. ஸோ நார்மலாகவே அவர் மேடை ஏறினா எப்படியெல்லாம் பேசுவாருன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவர் வந்து முன்னாள் முதல்வரான கலைஞர் அவர்களை வந்துட்டு ரொம்பவே அவதூறாக வந்து மேடை, அதை விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் பேசியிருந்தனால வந்து அவருக்கு இந்த நிலைமை, அதாவது அங்கேயே வந்து ஒரு விடுதலை தங்கியிருக்கும் போது போலீஸார்கள் வந்துட்டு போய் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவர் மீண்டும் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி அவதூறா மேடையில் வந்து ரொம்ப இஷ்டத்துக்கு அவர் பேசினதால. ஸோ இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவன் எவழியா தொண்டன் அவழி, அவ்வளவுதான். சீமான் வந்து ஒரு நேர்மையான ஒருத்தரா இருந்தா தொண்டர்களும் நேர்மையான வழியை பின்பற்றுவாங்க. அதிகமான தொண்டர்கள் அதில் ஈர்க்கப்பட்டு வரக்கூடியவங்க நேர்மையை பின்பற்றி வருவாங்க. சீமான் ஒரு குடிகாரனா இருந்தா தொண்டர்களும் குடிகாரனா தான் இருப்பாங்க. சீமான் ஒரு உலர்வாயனா இருந்தா மற்றவங்களும் உலர்வாயனா தான் இருப்பாங்க. அப்போ நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் வந்து எப்படி அதுலேருந்து விதிவிலக்கா இருக்க முடியும்? சொல்றதெல்லாம் அவதூறு தான், சொல்றதெல்லாம் பொய் தான், பிரட்டல் தான். இதே கதையை வண்டியை ஒட்டியே அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு சீமான். அதைத்தான் இவங்க தொடர்ந்து பண்றாங்க. ஆனாலும் அதில் ஒரு சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போனோம். நீங்க சொன்னது தான், இருந்தாலும் கொஞ்சம் நானும் கோடிட்டு காட்டேன். 2021 இவர் கருணாநிதி குஷ்புவை வந்து மையப்படுத்தி இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது சார். யாரா இருந்தாலும் சரிதான் சார். ஒரு உண்மைத்தன்மை இருக்கு, இல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு, இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு விசாரணை வைங்க, அதெல்லாம் சொல்லுங்க, ஏற்புடையதா இருக்கும். அதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை ஒருத்தர் கிளப்பி விடுறாருங்கிறது ஏற்புடையதா இருக்கும். ஆனா ஒரு 2 பேரை இணைத்து 2 பேரை வந்து அவதூறா பேசி அதை வந்து பண்றது அது சரியா இருக்காது. அந்த அடிப்படையில் 2021 இவர் வந்து குஷ்பு இவங்களை அவதூறா பேசி கேவலமா மேடையில பேசுறதுக்கு அது சரியா இருக்காதுல்ல. அப்ப அந்த அடிப்படையில் பேசினதுல 2021 இவர் கைது செய்யப்பட்டாரு. அப்புறம் வந்து அந்த கைது செய்யப்பட்ட அந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து யார் குறித்தும் என்ன வந்து அவதூறு கருத்துக்களை பேசக்கூடாது. அரசியல் பேசுங்க, கொள்கைகளை சொல்லுங்க, டேட்டாஸ் எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் வேற கதை. அவதூறு பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் வந்து இவருக்கு ஒரு கொட்டி ஒரு நிபந்தனை கொடுத்து தான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாங்க 2021. ஆனாலும் அதுக்கு பிறகு குமரி மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, கனிம வள கொள்கை சம்பந்தமானு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஞாபகம் அப்படிதான் இருக்கு. அந்த சமயத்தில் இதே மாதிரி அங்கேயும் போய் அவதூறா பேசினாரு. அப்ப 2வது வாட்டி பேசினது முக ஸ்டாலினை பத்தி ரொம்ப இழிவா பேசினாரு. அதுலயே அவரை வந்து கைது பண்ணாங்க. பிறகு அதுலயும் வந்து அவரை வந்து ஜாமீன்ல விட்டாங்க. இப்ப 3வது இப்ப இன்னைக்கு கைதாகிருக்கிறது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உச்சகட்ட பிரச்சாரத்துல வந்து இவர் இதே மாதிரி கருணாநிதி எல்லாம் வசைப்பாடி எல்லாம் இழிவுபடுத்தி பேசி அந்த இழிவுபடுத்தி பேசினதை ஒட்டி மதுரை திருச்சி சைபர் கிரைம்ல இருந்து போலீஸார் போய் குற்றாலத்துல போய் தண்ணி அடிச்சுட்டு அங்கே இடந்தவரப்படி அள்ளி கொண்டு வந்துட்டாங்க. நான் குளிக்க போன குற்றாலத்துலன்னு சொல்லியிருக்காரு. சரி இருக்கட்டும், கூட்டிட்டு வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, கைது பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அவதூறாக பேசியது தப்பு. அப்ப கைது பண்ணதுல அந்த அடிப்படையில பார்க்கும்போது கைது பண்ணது சரிதான் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறதுங்கிறத மறுத்தரவே முடியாது. அவங்க வந்து இவரை வந்து நீங்க சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் இந்த மாதிரி அவதூறா பேசுறாரா? அதை நீங்க யோசிக்கணும், ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இவர் வந்து ஒருமையில பேசுறாரு அப்படின்னா, நேற்றுக்கு செல்வ பெருந்தகை எந்த இதில் பேசினாரு? அவரும் ஒருமையில தானே பேசினாரு, அண்ணாமலையை. அப்ப இவருக்கு ஒரு தராசு, செல்வ பெருந்தகைக்கு ஒரு தராசான்னு வந்துடும். இவருக்கு ஒரு தராசு உங்களுடைய கட்சி பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி
அவரை வந்து அவரு இதை விட ரொம்ப 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 கேவலமா உங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாமே காலங்காலமா அதானே பேசிட்டு இருக்காங்க. தீப்பொறி ஆறுமுகமா இருக்கட்டும், இல்லைன்னா அது மாதிரி இன்னும் எத்தனை பேர் பேசுனாங்களே, எல்லா பேச்சாளரும் அப்படிதான் பேசுறாங்க. நீங்க தமிழர் பிரசன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மேலெல்லாம் நீங்க வந்து அவர் வந்து மோடி அமித்ஷாவெல்லாம் பேசின பேச்சு, ஹெச் ராஜாவை பத்தி பேசுனதுக்கே நீங்க ஒன்றும் இல்லை சார். அதாவது நூலிபான்னு ஒரு வார்த்தையை ஒரு டிவி டிபேட்ல உட்கார்ந்து அந்த ஆளு பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆளை ஏன் இன்னும் கைது பண்ணல? அதாவது பிராமணனை இழிவுபடுத்தி தானே அந்த வார்த்தை. நூலிபான்ங்கிறது பிராமணன் பூநூல் போடுவாங்க. அந்த பூநூல் போடக்கிறத வச்சு நீங்க வந்து நூலிபான்னு சொல்லிட்டு நீங்க வந்து தாலிபானுக்கு இணையாக ஒரு வார்த்தையை உருவாக்கி நீங்க வந்து பேசுறீங்க. இது வரைக்கும் கண்டிக்க கூட இல்லையே சார். நீ எப்படி ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அதை இழிவுபடுத்துறது? ஒரே ஒரு ஆளை சொல்லல, ஒட்டுமொத்த சமுதாய பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தி இந்த ஆளு பேசுறாரு. இது வரைக்கும் ரசிக்கத்தானே செய்திருக்காங்க இந்த அரசாங்கத்துல, கண்டுக்கவே இல்லையே. அதுவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லாத வார்த்தையே கிடையாது. கடைசியில இந்த குஷ்பு கூட இழிவுபடுத்தானே இந்த இது ராதிகாவை கூட இழிவுபடுத்தா பேசினாரு சமீபத்துல. ஆனா அவரு இன்னமும் பேசிட்டு தானே தெரியுறாரு. அதை ஆதரிக்க செய்யறாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி இந்த கதை இருக்கு. தப்புனா யாரு செய்தாலும் தப்பு தான் சார். எங்க அப்பா செய்தாலும் தப்பு தான் அப்படிங்கிற மனப்பான்மையில ஒரு முதலமைச்சர் இருந்தா மட்டும்தான் அது நடுநிலைமையான ஒரு முதலமைச்சரை நாம ஏத்துக்க முடியும். இது அப்படி கிடையாது. இவங்க கிட்ட அப்படி எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால இவங்க சந்தர்ப்பத்துக்கு தேவைக்கு அந்த சாட்டை துரைமுருகன் கைது பண்ணியிருக்காங்க. அதனால அவரு அதை கைது பண்ணது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்ட ரீதியா போய் பார்க்கும்போது இது தப்புன்னு சொல்லி தான் கைது பண்ண வேண்டியதுதான் சொல்ல வேண்டியது தோணும். ஏன்னா அவரு அப்படித்தானே பேசிட்டு இருக்காரு. அவர் அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா அவர் அப்படித்தான் பேசுற. இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டீங்க, அது கூட நீங்க தவிர்க்கலாம்ல. உங்களுக்குன்னு ஒரு பெரிய வாசகர் வட்டம் வந்துட்டு ஒரு நேயர்கள் ஒரு வியூவர்ஸ் கிடைச்சி போச்சாங்க யூடியூப்ல. நீங்க பேசினா 4 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்ந்தாச்சு. அதுக்கு பிறகு அந்த பேச்சினுடைய தரத்தையும் கொஞ்சம் மேம்படுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரு செய்யல. ஆனா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் செய்த சரின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து பழி வாங்குறதுக்காக இவங்க வந்து அதை செய்தாங்கிறதா என்னுடைய கருத்து. சாட்டை துரைமுருகன் மட்டும் இல்ல, சவுக்கு சங்கரையும் சவுக்கு சங்கர் யோக்கியன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஆளை கைது பண்ணதும் காரணம் இதுதான். அவளை பழி வாங்கன்னு நினைச்சாங்க, உடனே கைது பண்ணி உள்ள போட்டாச்சு. பழையபடி வெளியே வந்து இதே தான் அவர் பேச போறாரு. அதனால வந்து அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து இன்னொன்னு நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த வசந்தம் கார்த்திகேயன், அப்புறம் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ எல்லாம் கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா. அவர் ஒரு கைதாகிறதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். அவருக்கு கிடைச்ச சோர்ஸ்ல அவர் அப்பவே சொல்லிட்டார். நான் இப்ப சொன்னது அங்கிருந்து வந்த தகவல், அதை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அடிப்படையில நான் சொன்னேன். ஆனா இதெல்லாம் முன்னாடியே அவரும் சொல்லியிருக்கார். வேற எந்த அரசியல் விமர்சகர்கள் இதை வெளியே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. கட்சின்னு எடுத்தீங்கன்னா பாமக டாக்டர் ராமதாஸும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே பேசியிருக்காங்க. அஸ்வத்தாமனும் பாஜகவில் அஸ்வத்தாமன் லாயரும் இதே கருத்தை பேசியிருக்காரு. கல்வராயன் மலையில இந்த கும்பல் தான் திமுக காரங்க தான் சாராயம் வடிக்கிறாங்கன்னு பேரை சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பேர் சொல்லி இதெல்லாம் நடந்த பிறகு அந்த 2 பேரையும் பாதுகாக்கிறாங்களா இல்லையா? 2 பேரையும் காப்பாற்றுற வேலையை இந்த மு.க. ஸ்டாலின் செய்யறாரா இல்லையா? இவ்வளவுதான் இவங்க அரசாங்கம். இவங்களுக்கு திமுக இருக்கதே எல்லாருமே குற்றவாளிகள் தானே சார் இருக்காங்க. எல்லாம் முன்னாள் ரவுடிகளும் குற்றவாளிகளையும் வச்சுதான் நீங்க பண்றீங்க. பிறகு நீ என்ன பண்ண முடியும் நீங்க? அதனால இவங்க சாட்டை துரைமுருகனா இருந்தாலும் சரிதான், சவுக்கு சங்கரா இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் கைது செய்யப்பட்டு பழி வாங்குறதுக்காக இவங்க கைது பண்ணியிருக்காங்க. பழையபடியும் வெளியே வருவாங்க, இதே கருத்தை இன்னும் பேசுவாங்க, அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இவங்ககிட்ட இவ்வளவுதான் சார் எதிர்பார்க்க முடியும். திமுக கிட்ட இப்படிதான் எதிர்பார்க்க முடியும். இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏடிஎம்கேயோட நிலைமை, அதாவது அவங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டாங்களா, அவங்களுடைய நிலைமை என்ன? அதாவது எடப்பாடி ரியாக்ஷன் என்ன இருக்கும்? மறுபடியும் ஒரு தோல்வி தானே அவங்க? அதாவது அந்த விக்கிரவாண்டியில் அவர் நின்றுருந்தாருன்னா, ஆளை விடாமல் இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாரு. வேட்பாளர் நிப்பாட்டி இருந்தாருன்னா நிச்சயமா 3வது இடத்துக்கு போயிருப்பாங்க. ரொம்ப மட்டரகமான ஓட்டை வாங்கியிருப்பாங்க. அசிங்கப்பட்டு போயிருக்கோம். அதுல இருந்து அந்த அசிங்கப்படுறதுல இருந்து தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டார். 11வது தோல்விங்கிற பதிவை தவிர்த்திருக்காருங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனா வந்து அவரே போட்டால்தான் 2400 நிர்வாகிகளுமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க ஒன்றும் சாதாரண பொதுக்குழுன்னா சாதாரண தொண்டர்கள்ல இருந்து வரணும், அப்படியெல்லாம் வரல. இவங்களே நியமனம் பண்ணிட்டார். அந்த நியமிக்கப்பட்ட 2400 பேரும் தான் வந்து இவரை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களை அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து வாங்கின ஓட்டை விட 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்த 3 வருஷத்துக்கு உள்ளால அந்த கட்சி வந்து 13% ஓட்டை இழந்திருக்கு. இப்போ 20.6% அது வந்திருக்கு. அது பெரிய விஷயம். இது நல்லா ஒரு 12% தான் வரும்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு கீழே இறங்கிடும்னு நினைச்சேன்.
ஓரளவுக்கு 20ல் வந்து 20க்கு கிடைச்சதே பெரிய விஷயம், 20% ஓட்டு வாங்கினதே. ஆனால் அது வந்து ஒரு இரும்பு பெண்மணியால் வழிநடத்தப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சின்னு சொல்லி மாறு தட்டின கட்சி இன்னைக்கு நிலவரத்தை பார்த்தீங்களா? 20% ஓட்டில் போய் நிற்கிது. இந்த அளவு போகிறதுக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான அணுகுமுறை. கட்சியை வழி நடத்துறது ரொம்ப முக்கியம் சார். கட்சி வந்து உடையுது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்கள் கையில் அதிகாரம் கிடைச்சி போச்சு. கட்சி பொதுச் செயலாளர் ஆகிட்டீங்க, கட்சி சின்ன உங்கள் கையில் கிடைச்சி போச்சு, முதலமைச்சராகவும் நீங்கள் தான் இருந்தீங்க, கட்சி தலைமை அலுவலகமும் உங்கள் கையிலே வந்து கிடைச்சி போச்சு, இவ்வளோ இது உங்கள் கையில் கிடைச்சி போச்சு. நீங்கள் பேசணும் சார், நீங்கள் இறங்கி போகணும். உங்கள் கையில் ஒரு முதலமைச்சர் நாற்காலியாக கொடுத்தாங்கல்ல, சசிகலா அந்த மாதிரி தானே கொடுத்துச்சு. அப்போ சேருக்கு இந்த டேபிளுக்கு கீழோடி எல்லாம் போய் காலை தொட்டு கும்பிட்டீங்களா? இதெல்லாம் வீடியோவில் தானே இருக்குது, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அப்போ இந்த அளவுக்கு பணிவாக அன்னைக்கு நடந்தீங்கல்ல. அப்போ உங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சு அவங்க சார்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட கொடுக்காத முதலமைச்சர் பதவியை இன்னொரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த உங்களை நம்பி அந்த அம்மா கொடுத்துச்சுல, அந்த அம்மாவுக்கு நீங்க துரோகம் பண்ண தப்பு தானே. உங்களுக்கு 4 வருஷம் முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு பன்னீர்செல்வத்தினுடைய உதவி தேவைப்பட்டுச்சு, அப்புறம் அவரை கட்சியை விட்டே நீக்கினது தப்பு தானே, துரோகம் தானே. இதே மாதிரி தானே மோடி அமித்ஷாவும் உங்களுடைய ஆட்சி 4 வருஷமும் நீண்டு தொடர்றதுக்கு பல வகையில் அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்கல்ல, உறுதுணையா இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? அப்படி எல்லா இடத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு, தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு, திமுக கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டு, எல்லா துரோகத்தையும் நீங்களே பண்ணி வச்சுக்கிட்டு, துரோக சரித்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு அண்ணாமலையே துரோகின்னு சொன்னீங்கன்னா இதை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணாமலே ப்ரூவ் பண்ணிட்டார் சார். அவர் வந்து நான் வந்து பாஜகவை வந்து நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சின்னு வர்ணிக்கப்பட்ட பாஜகவை நான் இன்னைக்கு வந்து 11.5% ஓட்டு கொண்டு வந்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். நீங்க என்னத்தை ப்ரூவ் பண்ணீங்க? ஒரு இடத்துல வெற்றி பெறல, டெபாசிட்ல இழந்துட்டு கிடக்குறீங்க. பெரிய அசிங்கம் இல்லை? இப்போ 81 சட்டமன்ற தொகுதியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அணி வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது! அவங்க வந்து கீழே இருந்த கட்சி வளர்ந்து மேலே வந்திருக்கு. தென் சென்னையில் வந்து பாஜக 2வது இடம், மத்திய சென்னையில் பாஜக 2வது இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக 3வது இடம். அதுவும் சென்னையில் டெபாசிட் இழந்திருக்கு. யார் இழந்த? இவர் ஜெயக்குமாருடைய பையன், முன்னாள் எம்பி, அவர் அந்த தொகுதிக்கு அவரே டெபாசிட் இழந்து போய் கிடக்கிறாரு. தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட 8 இடத்துல நீங்கள் டெபாசிட் இழந்து போய் நிற்கிறீங்க. எவ்வளோ அசிங்கமான இது! அப்போ இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் தோல்வியையும் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி அந்த கட்சிக்குள்ளால அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக அதை வேதனையை பகிர்ந்துக்கு தான் செய்வாங்க. இன்னமும் கூட காலம் கடந்து போகலை. இப்போவும் இவர் வந்து எந்த அம்மா இவர் கையில் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்தாங்களோ அதே சசிகலாவை நேரில் போய் சந்தித்து பேசினா போதும். பேசி ஏதாவது ஒரு முடிவை எட்டும். அவரையும் சந்திக்கலாம், பன்னீர்செல்வத்தையும் சந்திக்கலாம், டிடிவி தினகரனையும் சந்திக்கலாம். இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசினாலே முடிவு கிடைச்சி போயிடும். அவங்க எல்லாத்தையும் போய் நேரில் சந்தித்து பேசி கட்சின்னு உருப்படன்னு நினச்சா அதை செய்யலாம் சார். இந்த கட்சியை நான் ஆக்கிரமிச்சிட்டேன், நான் தான் கையில் வச்சிருப்பேன்னு நினச்சாருன்னா கட்சி அழிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. புத்துயிர் ஊட்டுறது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட போய் சேர்ந்து பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணி கட்சியை பலப்படுத்துறதுக்கு இவர் இறங்கி போனோம். ஏன்னா அவங்கெல்லாம் கீழே இறங்கி தான் இருக்காங்க. அவங்க இதுக்கெல்லாம் வாசலை இப்போ திறந்து விட்டாங்க. இப்போ எல்லா அதிகாரமும் எல்லா வகையிலும் இவர் கையில் தான் இருக்குது. இவர் கீழே இறங்கணும். இவர் வந்து சில வகையில் ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். நான் தான் கட்சியில் பொதுச் செயலாளராக இருப்பேன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுங்க, நீங்களே இருங்க, தப்பு கிடையாது. அந்த அம்மா வழிகாட்டியாக இருங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, மேட்ரு சால்வ். ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் கட்சியில் நான் வேணா சேர்த்துவேன். இந்த அம்மா வந்து அந்த கட்சியிலேயே அந்த அம்மா இல்லைன்னு இவர் தான் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஜானகி ராமச்சந்திரன் மாதிரி திருமதி சசிகலா அவர்கள் வந்து தியாக மனப்பான்மையோட ஒதுங்கி இருக்கணும், எங்களை வழிகாட்டிட்டு இருக்கணும்னு சொல்கிறாரு. என்ன எந்த மாதிரி அவங்க என்ன செய்யணும்? இது கட்சியிலே இல்லையே. இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இந்த கட்சிக்கு ஒதுங்கி இருக்கணும்னு சொல்றாரு. எப்படி ஒதுங்கி இருக்கணும்? அப்படி ஜானகி ராமச்சந்திரன் ஒதுங்கி இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்க. நான் தான் உண்மை, மக்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி 27 எம்எல்ஏ வாங்கி நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதனால அந்த அம்மா வந்து சரி ஓகே, ஒன்னதான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்களே வச்சுட்டுன்னு சொல்லி கட்சி சிம்பல் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒதுக்கி போனோன்னு சொன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவா இருக்கணுமே. நீங்க 10 தேர்தலில் தோத்துலாம் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க நிரூபிச்சது என்னது? தோல்வியின் மகாராஜான்னு நிரூபிச்சிருக்கீங்க, மக்கள் ஆதரவு இல்லாத ஆளுன்னு நிரூபிச்சிருக்கீங்க. அதே நம்ம யோசிக்கணும்ல. கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சா அவங்க கூட்டி சேர்ந்து பேசணும். ஒரே சிட்டிக்கு ஒரே இடத்துல உட்காந்து அவங்க எல்லாம் தனித்தனியாக பேசுங்க, அப்புறம் சேர்ந்து இறங்கி பேசணும் சார். பேசினாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இறங்கணும், கீழே இறங்கணும். நான் கிரீடம் வச்சிருக்கேன், கொம்பு முளைச்சவன் நினைச்சிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தீர்வே கிடையாது. இப்படியே போனாங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பார். அது ரொம்ப நாளாலும் சொல்லிட்டு அதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. கண்டிப்பாக அதான் போய் நடக்கும்.
பிஜேபி அணி பலமாயிட்டு அதை தோக்கடிக்கணும்னா நாங்க திராவிடியா கட்சிகள், அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்தாதான் நாங்க பங்காளிகள், அப்பதான் வீழ்த்த முடியும் பிஜேபி அணியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில சேர்ந்துக்குவாங்க. அப்படி ஒரு காரணமும் சொல்லிடுவாங்க. வேணா நடக்கிறத பாருங்க, பின்னாடி அப்படிதான் போகும். அதிமுக பலம் ஆகலைன்னா ஏற்கனவே தாமதமாயிட்டே இருக்கு, ரொம்ப தாமதமாயி போச்சுது. இன்னமும் தாமதம் ஆயிடுச்சுன்னா இன்னமும் பலகீனப்படும் போது அவங்க சின்ன கட்சி ஆயிடுவாங்க. இப்பவுமே சின்ன கட்சி ஆயிட்டார். 2 கோடி தொண்டர்லாம் இப்ப இல்ல, கீழே இறங்கி வந்துட்டாங்க. பழையபடி இன்னமும் கீழே இறங்கி போவாங்க. போகும்போது அது ரொம்ப வீக்கா தான் போகும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் அதாவது இணைஞ்சாங்க, கூட்டணி அமைச்சாங்கன்னா அது வரலாற்று சிறப்பு மிக்க விஷயமா வந்து அமையும். ஆனா அது நடக்குமான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படின்னா, இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு வந்து 26%, 26 புள்ளி சம்திங். அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வாங்கின ஓட்டு வந்து 20.6%. இந்த ரெண்டே கூட்டினீங்கன்னா 47% வருது. அதாவது 53% மக்கள் வந்து முதல் முறையாக திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு புறக்கணிச்சிருக்காங்க. இந்த 2 ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியினுடைய ஓட்டையும் கூட்டினா முதல் முறையாக 50% கீழே வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இது. அதனால தான் சொல்றேன், இனிமே இந்த இதெல்லாம் 2 பேருக்குமே தெரியும். அதனால வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க. பார்ப்போம், கண்டிப்பா அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இறுதியா வந்துட்டு இப்போ நீட் தேர்வு அது வந்துட்டு ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த தேர்வு வந்து ஒரேடியாக ரத்து பண்ணிடுவாங்களா? பிரமாண பத்திரத்தில் வந்து அப்படி என்னதான் எழுதியிருக்காங்க? அதாவது மாணவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வேணாம் தான் சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் வச்சு அது ஒரு தேவையில்ல, அதாவது இது மொத்தத்தில் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் இந்த தேர்வு முகமை வந்துட்டு இது வைக்கலாம், அது வந்து மாணவர்களுக்கு வந்து வச்சாதான், நம்ம வைக்கலைன்னா வந்துட்டு அவங்களுக்கு அது பண்ணக்கூடிய ஒரு துரோகமாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அதாவது மொத்தத்தில் இந்த நீட் தேர்வு இந்த விஷயம் வந்துட்டு முடிவுக்கு வருமா என்ன? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீட் தேர்வு வேண்டான்னு எந்த மாநிலத்தில் உள்ளவங்கலாம் சொல்றாங்க? தமிழகத்தில் மட்டும்தான் சொல்றாங்க. தமிழகத்தில் யார் சொல்றாங்க? திமுக காரன் மட்டும்தான் சொல்லிட்டு, திமுகவும் அதனுடைய கொத்தடிமை கூட்டணி கட்சிகள் தான் சொல்றாங்க. வேற யாரும் சொல்றாங்க சொல்லுங்க நீங்க? மற்ற மாநிலங்கள்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க சமீப காலத்துல. எந்த மாநிலத்திலையும் சொல்ல. இப்போ ஒரு தப்பு நடந்து பாத்தீங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி அதுல ஒரு முறைகேடு நடந்து பாத்தீங்களா? அதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அது யாருமே ஏத்துக்க முடியாது. ஒரு முறைகேடு நடந்துன்னா, முறைகேடு நடக்கிறதுனால மொத்த தேர்தலையும் அந்த தேர்தலே வேண்டான்னு சொல்லக்கூடியது அது சரியா இருக்காது. அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. இல்லைன்னா அந்த தேர்வை திருப்பி நடத்தணுமா வேண்டாமா? திருப்பி நடத்தினா மொத்த தேர்வையும் திருப்பி இந்தியா முழுக்க நடத்தணும். அதுல குற்றம் அந்த இதுல விசாரணை வச்சிருக்காங்க. அந்த விசாரணையினுடைய முடிவு அடிப்படையை வச்சு கோர்ட் அதான் வன்மையான கண்டனம்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா இது வந்து மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல ஒரு தேர்வை உங்களுக்கு சரியா நடத்த முடியலையா? இப்படி நடத்தும் போது இல்லைன்னா தேர்வையே ரத்து செய்ய வேண்டியது இருக்கும். அந்த தேர்வுன்னா அந்த நடந்து முடிந்த தேர்வை தான் ரத்து பண்ண முடியும். மொத்த தேர்வையும் ரத்து பண்ண முடியாது. இனிமே நடத்தக்கூடாதுலாம் சொல்லவும் முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பி சிதம்பரத்துக்கு மனைவி நளினி சிதம்பரம் வந்து வாதாடி இதுக்கு மேல எந்த இதுவுமே கிடையாது, இனிமே தேர்வை நடத்தி தான் ஆகணும்னு முடிவானது. அது இல்லை, இந்த நடந்து முடிந்த நீட் தேர்வுல உள்ள அந்த முறைகேடு சம்பந்தப்பட்ட விவகாரத்துல தான் கோர்ட் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதை வந்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் கண்டிச்சிருக்காங்க. தமிழகத்துல இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த நீட்டு தேர்வினுடைய நீட்டு வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களை பாருங்க, கண்டிப்பா திமுக சார்பில் உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நான் சொல்றேன், இந்த இடத்துல அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லிட்டே இருக்கார். நீட்டு தேர்வு சம்பந்தமாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இது வந்து சோடங்காதுல உள்ள சங்கு மாதிரியே இருந்துட்டு இருக்கு. இவங்க அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீட்டு தேர்வு வர்றதுக்கு முன்னாடி 2006 வரைக்கும் இங்கே நுழைவுத் தேர்வு தான் வச்சிருந்தாங்க தமிழகத்துல. அந்த 2006 இருந்து நுழைவுத் தேர்வு கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வு மாநில தேசிய அளவுல வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தது மாநில அளவு தேர்வு. இதுல 2006 இருந்து இந்த நீட்டு நடைமுறைக்கு வந்துச்சு பாத்தீங்களா? இதுக்கு இடையில எத்தனை மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சவங்க மருத்துவர் ஆயிருக்காங்கிற புள்ளி விவரத்தை வெளியிட சொல்றாங்க. அதான் வெள்ளை அறிக்கை. அரசாங்கத்தினுடைய அந்த ஒரிஜினலான டேட்டாவை வெளியிட சொல்றாங்க. அந்த இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, வெளியே வந்த தகவலை எடுத்து பாத்தீங்கன்னா 28 பேர் தான். 2006 இருந்து நீட்டு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் டாக்டர் ஆனது 28 பேர் தான் ஆயிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2000 சொச்சம் பேர் ஏற்கனவே டாக்டர் ஆயிட்டாங்க, படிச்சுட்டு இருக்காங்க, மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் 7.5% இடஒதுக்கீடு.
7.5% இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் படுத்தினாங்க? நீட்டுங்கிற ஒரு தேர்வு வந்ததுனால. அதனால எங்களுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவாக கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு அதுக்காக வேண்டி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அது கொண்டு வந்து அது ஒருவேளை நீட்டே இல்லாம இருந்திருந்துன்னு வச்சுருங்க, அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 4 பேர் 3 பேர் டாக்டர் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை மொத்தமா மாத்தி அது வந்து 500 600 700 கொண்டு வந்தது இது முதல் பாயிண்ட். 2வது ஒரு விஷயம் வந்து நீட்டு வந்து தேர்வுக்கு வந்து மத்திய அரசு கல்வி திட்டம் தரமா இருக்கிறதுனால மத்திய அரசு கல்வி திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண் பெறுறாங்க. உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு சார். நவோதயா பள்ளிகள் வந்து மத்திய அரசினுடைய பள்ளிகள், மத்திய அரசு பள்ளிகள். நமக்கு தமிழக அரசு பள்ளிகள் இங்க இருக்கு. அந்த மத்திய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் எல்லாம் நீட்ல நல்லா ஜொலிக்கிறான், நல்ல அதிகமான மதிப்பெண் பெறுறான். ஆனா தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியல அப்படின்னா கல்வி தரம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். இந்த தரத்தை நீங்க தூக்குங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது கடைசியில் வந்து செங்கோட்டையன்லாம் வந்து கல்வி அமைச்சர் வந்து சில நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு இப்போ லாஸ்ட் டைம் நடந்த தேர்தல் நினைக்க 97% கேள்விகள் வந்து மாநில அரசு தமிழக அரசு கல்வி திட்டத்திலிருந்து வந்திருந்துன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு வேற என்ன வேணும்? அதனால நான் சொல்றது நீட்டு வந்து மாணவர்களுக்கு ஏழைகளுக்கு இப்போ பாருங்க யாருக்கு பாதிப்பு தெரியுமா? இந்த ஓங்கோல் குடும்பத்திலிருந்து ஒருத்தனை நீட்டு வந்த பிறகு MBBS ஆக முடியல. அதான் சார் பிரச்சனை. நீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு அமைச்சருக்கு பிள்ளைகள் வந்து டாக்டர் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, படிக்காது. ஏதாவது கலாநிதி மாறனுக்கு பிள்ளையோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருந்தால் எங்க இருந்தாவது நீட்டு வந்த பிறகு டாக்டர் ஆயிருக்காங்க பாருங்க, கிடையாது. எந்த நடிகர்கள் குடும்ப நடிகைகள் திரைப்பிரபலங்கள் இவங்களுடைய வாரிசுகள் யாராவது டாக்டர் ஆயிருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது அதே மாதிரி இந்த தொழில் அதிபர்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஆயிருக்காங்களா டாக்டர்னு பாருங்க, கிடையாது. அதே மாதிரி இந்த டாக்டருடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்கல்ல, மருத்துவர் பண்ண மகன் மருத்துவர் ஆயிடுவார். இப்படியே பரம்பரை இதுவரைக்கும் வந்துட்டு இருந்தாங்கல்ல, குலக்கல்வி மாதிரி அழகா குலத்தொழில் மாதிரி அப்படியே வந்துட்டு இருந்தாங்கல்ல. இப்ப பாருங்க அவங்களால வர முடியல. ஒரே ஒரு காரணம் இந்த தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வுக்கே தகுதி இல்லாத ஒருத்தனை டாக்டர் ஆகி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு கலெக்டர் ஆகணும்னா அதுக்கு யூபிஎஸ்ன்னு ஒரு எக்ஸாம் எழுதி IASல பாஸ் ஆனால் தான் நீங்கள் டாக்டராக வர முடியுது, ஒரு கலெக்டராக வர முடியுது. ஒரு மாவட்ட கண்காணிப்பு, அதாவது சட்ட ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக வரணும்னா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக வரணும்னா நீங்கள் வந்து ஒரு IPS படிச்சுட்டு வரணும்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் இருக்கணும். ஆனால் ஒருத்தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், சார் ஒரு பியூனுக்கு கூட நம்ம எக்ஸாம் வைக்கிறோமா இல்லையா? குரூப் 4 எழுதி பாஸ் ஆனால் தான் சார் வர முடியுது. ஏன் அதுக்கு 8ஆம் கிளாஸ் மதிப்பெண்ணை வச்சு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தேர்வு பண்ணிட்டு போகலாமா? எதுக்கு அந்த ஒரு நுழைவுத் தேர்வு? ஒரு பேங்க்ல வேலைக்கு பார்க்க போனாலும் ஒரு எக்ஸாம் வைக்கிறோமா இல்லையா? ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தேர்வுன்னு எதுக்கு வைக்கிறாங்க? அப்போ எல்லா ஒரு கிளரிக்கல் லெவலில் உள்ளதுக்கே தேர்வு வைக்கும்போது எல்லாத்துக்கும், ஒரு வக்கீலுக்கும் தேர்வு தான், எல்லாத்துக்கும் வச்சிருக்கும் போது நீதிபதிக்கும் தேர்வு தான், எல்லாம் வைக்கும்போது வந்து ஒரு மருத்துவருக்கு மட்டும் தேர்வே வைக்கக்கூடாதுன்னு அது எந்த கணக்கு? இது காரணம் அங்கே இல்லை. இவங்க அதை அரசியலாக்குனாங்க. ஒரு அனிதா செத்து போறதுனால நீட்டு வேண்டாம். ஒரு 1000 பேரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த பிறகு 1000 பெண்கள் தமிழச்சிகள் வந்து தாலி அறுத்த பிறகும் இந்த தாலி அறுத்தான் மாடல் வந்து அந்த டாஸ்மார்க்கு மூட மாட்டேங்கிறது. ஒரு அனிதா இறந்து போனால நீட்டு வேண்டாம்னா 100 பேருக்கு மேல தாலி அறுத்திருக்காங்க. நீங்க உடனே கள்ளச்சாராயத்தினால மட்டும். அதே மாதிரி மற்ற சாராயத்தில் உள்ள விதவைகள் 38% ஆயிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள விதவைகள்ல 38% பேர் வந்து சாராயம் மதுவினால கணவனை இழந்தவங்க, கணவன் மது குளித்து இறந்ததுனால இவங்க விதவை ஆனவங்க, ஆக்கப்பட்டவங்க 38% கணக்கு சொல்லுது. தோராயமா 15 லட்சம் பெண்கள் இருக்காங்களாம் விதவைகளாக தமிழ்நாட்டில். ஆனா அந்த மதுபானத்தை நீ ஏன் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு பேர் விதவை ஆயிட்டே போறாங்கல்ல. தருவபத்தினி கனிமொழி தானே சொன்னாங்க, தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த அம்மா இப்ப என்ன சமூக சேவை செய்துட்டு இருக்கு தெரியுமா? திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை வாங்கி சாராய ஆலையை மாற்றி சாராயம் காய்ச்சி அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணுது. அண்ணன் வந்து டாஸ்மார்க் மூலமா வித்துட்டு இருக்காரு. இதானே நடக்குது. இப்படி ஒரு கேவலம் எங்கேயாவது நடக்குமா? உலகத்திலே ஒரு அரசாங்கம் வந்து சாராய கடை நடத்துனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார். ஒரு அரசாங்கம் சாராய கடை நடத்துறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சாராயம் வேணா விற்பாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கு, கேரளாவில் அங்கே எல்லாம் மது இருக்கும், அதெல்லாம் தனியார் வித்துட்டு அடைப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் அரசாங்கமே சாராயம் வித்துட்டு இருக்கு. உலகத்திலே இங்கே தான்.
இப்படி ஒரு கேவலமான நிலைமையிலே வச்சுக்கிட்டு இவங்க நீட்டு வேண்டான்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டு வந்துச்சுன்னா என்ன, நீட்டை இப்போ எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 காரணம். ஒன்று, இந்த அரசியல்வாதிகள் அவங்க இவங்க தொழிலதிபர் இவங்க பிள்ளைகள் வாரிசுகள் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி டாக்டர் ஆக முடியலைங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இங்கே தான் மருத்துவக் கல்லூரி நிறைய வச்சிருக்காங்க, தனியார் மருத்துவக் கல்லூரிகள். அவ்வளோ பல கோடிகளுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அந்த பணம்லாம் இப்போ வந்து விற்க முடியாமல் ஆகிப்போச்சு. தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் அவங்களுடைய கோட்டா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து சீட்டை ஃபில்லப் பண்ணனாலும் நீட்டு எழுதி பாஸ் ஆகணுன்னு தான் ஃபில்லப் பண்ண முடியும். அங்கே தான் பிரச்சனையே. நீட்டு பாஸ் ஆகலைன்னா நீங்கள் எந்த கோட்டாவிலையும் நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியாது. அதனால இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அது ஐயோ நீட்டு இருக்கக்கூடாதுன்னு கொந்தளிக்க. வேற என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள்? பொழைப்பு போச்சு. அதான் நீங்கள் ஆற்காடு வீராசாமி இப்போ கொடுத்த ஒரு பேட்டி அப்பப்போ வைரல் ஆகும். அண்ணாமலை அதை கோட் பண்ணி நிறைய சொல்லியிருப்பார். இவங்களுக்கு நிதி வேணா நேரே இதை செலெக்ஷன் லிஸ்டெல்லாம் தூக்கிட்டு நேராக தனியார் பிரைவேட் மருத்துவக் கல்லூரி முதலாளிகளை போய் பார்ப்போம். அவங்க 2 கோடி 4 கோடி நன்கொடை கொடுத்துருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு சீட்டை கொடுத்துருவோம். முடிஞ்சு போச்சா? லிஸ்ட்டை கொடுத்துருவோம். அப்படி எவ்வளவு கேவலமான அரசாங்கம்லாம் நடந்திருக்கு பாருங்க. அதனால தான் நீட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீட்டு இருக்குல்ல, இதெல்லாம் பண்ண முடியல. நடத்துறது மத்திய அரசு. அதுக்கு உள்ள கோல்மால் பண்ண முடியல சார். தேனியில் உள்ள ஒரு டாக்டர் வந்து அவருக்கு பையனுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி ராஜஸ்தானில் போய் தேர்வு எழுதுனாங்க சார். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டு வந்த பிறகு. அதே மாதிரி மும்பையில் போய் எழுதி மகாராஷ்டிராவில் எழுதி மாட்டினாங்க. மாட்டினதுலாம் தமிழ்நாட்டுக்காரன். இது முறைகேடான மனிதர்கள் இருக்கிறது வரைக்கும் முறைகேடு அங்கங்கே முயற்சி பண்ண தான் செய்வாங்க. கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தப்பை திருத்தணும். அந்த முறைகேடை வருங்காலத்தில் நடக்காத அளவுக்கு தவிர்க்கணும். அதுதான் தேவையே ஒழிய அதுக்காக வேண்டி நீட்டே எடுன்னா எனக்கு இங்கே ஒரு கட்டி தலையில் இருக்குன்னா தலையே வெட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கட்டி வந்துட்டா கையை வெட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது தவறான ஒரு நடைமுறை. நமக்கு வந்து தேவை வந்து நீட்டு வேணும், கண்டிப்பாக வேணும். நீட்டு வந்தால் தான் ஏழை மாணவர்கள் நிறைய வர முடியுது, அதுக்கு மேலே வர முடியுது, டாக்டர் ஆக முடியுது. அவங்க வந்து ரொம்ப குறைந்த இதில், அதாவது நீட்டு வந்த பிறகு கூட இன்னொரு சோகமான விஷயம் இருக்குது சார். படித்து பாஸ் ஆகிடுறாங்க, நீட்டில் பாஸ் ஆகிடுறாங்க. அவங்க எஸ்சியாக கூட இருப்பாங்க, எஸ்டியாக இருக்காங்கன்னு வச்சுருங்க, எஸ்டி கோட்டாவில் இருப்பாங்க. ஆனால் அவங்க அரசாங்க காலேஜில் இடம் கிடைக்குன்னா அந்த மார்க்கு கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க ரிப்பீட் போட்டு அடுத்த வருஷம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு வருஷம் அவங்க இழக்க வேண்டியது இருக்குது. இப்போ அவங்க எலிஜிபிலிட்டி இருக்குது, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் காலேஜில் தான் வந்து சேர முடியாது. ஆனால் தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசாங்க கோட்டாவில் இவங்கவே படிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் கட்ட வேண்டியது வருது. அதை கட்டி படிக்க வைக்க முடியல. அந்த குழந்தைகளால், அந்த ஏழைகள்னால அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தும் அதில் போய் சேர்க்க முடியல, குழந்தைய படிக்க முடியல அவங்களால. ஒரு வருஷத்துக்கு நான் 5 லட்சம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா, மொத்தத்தில் ஒரு 27 லட்சம் ரூபா வரைக்கும் வருதுன்னு வச்சுடுங்க. இந்த 27 லட்சம் ரூபாயும் 5 ஆண்டுகளாக செலவு பண்ண முடியாம ஏராளமான குழந்தைகள் வந்து படிக்க முடியாம இருக்கு. எவ்வளவு தொழிலதிபர்கள் இருக்காங்க, எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருந்தாரு சூர்யா, இப்போ அதெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாரோ. அதுல இருந்து இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு உதவலாமே. மலை ஜாதியில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பரம ஏழைகள், அம்மா அப்பா 2 பேருமே வந்து குடிசையில் வாழக்கூடியவங்க, 2 பேருமே படிக்காதவங்க, இப்படிப்பட்ட ஏழை கண்டுபிடிச்சி இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறதுல தப்பே இல்லையே. இது மாதிரி கொஞ்சம் குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கலாமே. யாராவது இதுக்கு முன் வராங்களான்னு பாருங்க, பண்ண மாட்டாங்க. நீட்டு வேண்டான்னு சொல்லக்கூடிய கும்பல் இதெல்லாம். காரணம் இதுதான். என்ன, சூர்யாவுக்கு பிள்ளையே டாக்டர் ஆகிடாது, நீட்டு இருந்தால் ஆகிடாது. ஏன்னா அது மக்கு படிக்காது. அவர் நீட்டு இல்லாமல் போனால் தான் டாக்டர் ஆக்க முடியும். இது படித்த உடனே அவங்க டாக்டர் தொழில் பண்ணுவாங்களான்னு அது ரெண்டாவது கதை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதைக்கு சமுதாயத்தில் எம்பிபிஎஸ்ன்னு போர்டு வச்சா அது கொஞ்சம் மரியாதைன்னு நினைக்கிறாங்க. அது டாக்டர்னு இப்போ டாக்டர் சர்மிளான்னு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வேண்டி இவங்க எல்லாம் அதை ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து அதுக்கு அதை தகுதி தேர்வில் அவுட் ஆகி போயிடுறாங்களே. அந்த கொந்தளிப்பு தான் காரணம். இதெல்லாம் அந்த கொடகொதிப்பு தான் காரணம்னு சொன்னால் சரியாக இருக்கும். அக்கா, அந்த வகையில் வந்துட்டு எங்கே கொண்டு போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எங்களோட செலவழித்து இவ்வளோ நிறைய விஷயங்கள், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நடக்க போகிறதுன்ற மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் கணிச்சு இப்போது நம்ம நேர்காணலில் வந்து நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வகையில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.